Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எக்ஸ்பெரிக்கு லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்னிங் எவ்ரிடே கொடுப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, கீழே சப்போர்ட் என்னவா ஆக்ட் ஆகும், மேலே ரெசிஸ்டன்ஸ்லாம் என்னவா ஆக்ட் ஆகும் கிளியராக கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் பிரேக் ஆகி கரெக்டாக நம்ம சொன்ன 25,063 க்ளோஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் வாய்ஸ் மெசேஜ் அப்டேட் பண்ணோம். பர்டிகுலராக 950க்கு இந்த கேண்டில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு ஏரோ மார்க் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தாலும் 20 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் மெயின் அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மார்க் பண்ணி கொடுத்தோம் வாய்ஸ் மெசேஜில் 24,575 கீழே 24,500 எபோ ஆர் பிலோ ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதில் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் இருக்கவங்களும் அதை ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. நல்ல கரெக்டாக 1 o'clock பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டவுன் ஆகுமா ஆகிட்டு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும்போது தெரியுது வால்டிலிட்டி ஹெவியாக இருக்கும். நம்ம நார்மல் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணால் அது கரெக்டாக இருக்காது, ஏன்னா ட்ரெண்டிங்காக போகும், ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கனால அதுக்கு மேலே அப்டேஷன் வந்து நம்ம குறைச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஜூன் பேட்ச் சிலபஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன், அங்கே கிளிக் பண்ணாலும் தெரியும். இல்லைனா இன்றைக்கி செக் பண்ணி பார்க்கணுனாலும் இங்கே செக் பண்ணி பாருங்கள், சிலபஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூன் ஸ்டார்ட் ஆகுது, 8ஆம் தேதி 8 to 9:30 கிளாஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லைவ் ட்ரேடிங்கும் அவைலபிளாக இருக்குது. முன்னாடியே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மேலே ஒரு 10 நாள் லைவ் கிடைக்கும், ஜூனில் ஒரு 10 நாள் லைவ் கிடைக்கும். லைவ் ட்ரேடிங்கிறது கூகுள் மீட்டில் 9:30 to 3:30 மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக கிளாஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரேட் எப்படி எடுக்குங்கிற முதற்கொண்டு எல்லாமே சொல்லி தருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் மெம்பர்ஷிப் குரூப் ஆன் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் நம்ம போகிறது மெம்பர் மட்டும் தான் பார்க்க முடியும். இன்கேஸ் இதில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் வந்து ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கோம். பர்டிகுலராக 2 ஸ்டாக் கொடுத்துருந்தோம், 2 ஸ்டாக்குமே எடுத்திருக்கோம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 days டார்கெட் இட்டு 10% ரிட்டர்ன் வந்திருக்கு. நம்ம எவ்வளோ கேபிட்டல் போட்டோம், எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குது முக்கியம் இல்லை, நம்ம எடுத்த ஸ்டாக் எத்தனை % மூவ் ஆயிருக்குங்கிறது தான் முக்கியம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெர் மந்த்துக்கு 399. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணிடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000ங்கிறது ஒரு சைக்காலஜி நம்பர், பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து அங்கே ஸ்டாடல் உட்காந்துருக்கு. இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,600, 700, 800 இந்த கால் ரேட் வந்து லைட்டாக அன்வைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோட் பை எல்லா கால் ரேட்டும் ஓரளவுக்கு. நாளைக்கு ஃப்ரைடே மார்னிங் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து 2 சைடும் பாசிபிலிட்டி இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னென்னா எந்த சைட்லாம் ஃபஸ்ட் ப்ரீமியம் போதோ அப்படியே டைரெக்ஷனாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான். ஏன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் நாளைக்கு மார்க்கெட்டை ரைட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நல்லா இருக்குது. வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பிரேக் அவுட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கும்போது என்ட்ரி எடுக்காதீங்க. ஏன்னா செல்லர்ஸ் வந்து கால் ஆப்ஷன் சைடில் ப்ரீமியம் அதிகமாக இருக்குன்னு அட்ராக்டிவாக இறங்குவாங்க. அதனால் சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சாவே எடுத்துடணும், ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சாவே ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். இதுதான் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு சொல்ல வருது. எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டாஸ் ஒன்றும் அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என் டெலிகிராம் சேனலில் நான் போட்டுடுறேன். நாளைக்கான நிஃப்டியில் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் லெவல்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த 24,500க்கு மேலே போனாலும் 24,950 பக்கம் போனாலும் திருப்பி மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனது 24,830, 835. அப்போது 24,800லேருந்து 835 என்னவா ஆக்ட் ஆகும்னா இன்றைக்கி அங்கே தான் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடந்திருக்கு. எல்லாம் ஆக்ட் ஆகும்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. மேஜர் ரெசிஸ்டன்ஸாக எங்கே ஆக்ட் ஆகும்னா 25,210 to 240 மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ளோசிங்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நல்ல ஒரு பேட்டர்ன், நல்ல ஒரு பையிங் போயிருக்குங்கும்போது நாளைக்கு ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே ஓப்பன் பண்ணுறாங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டிய இடம் கேப் அப் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அப்சைடில் வந்து 24,040, 24,122, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 24,210, அதுக்கப்புறம் ஃபைனலாக 24,000 நியர் டு 300. இந்த லெவல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நிஃப்டிக்கு மிட் பாயிண்ட்டாக எது ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 24,920 ஆக்ட் ஆகும். மேஜர் சப்போர்ட்டாக எது ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 24,836 to 800.
டெட் எண்ட் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 24,721. ரேர் சினாரியோவில் மட்டும்தான் இந்த லாஸ்ட் சப்போர்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஆப்ஷன் செல்லர்ஸ் கால் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி ஆவாங்க. ப்ரீமியம் ஏன்னா ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ட்ரி ஆகணும். இன்கேஸ் ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் அப்போ ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஜஸ்ட் ஸ்கேல்ப் ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா கால் ஆப்ஷன் சைடில் ஜஸ்ட் பிரேக் அவுட் ஆகும்போதோ இல்லை மேலே போகிற சினாரியோ இருக்கும்போதோ நம்ம கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பண்ணலாம். இந்த பர்டிகுலராக 25,210 240 இந்த 210 240 லெவல் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கே நம்மளுக்கு ரிஜெக்ஷன் கேண்டில் வரணும். அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ப்ராஃபிட் புக்கிங் வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி ஆகணும். ஏன்னா இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரும்போது ஆப்ஷன் செல்லர்ஸ் உள்ளார என்ட்ரி ஆவாங்க ரெசிஸ்டன்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் ஃபாலோ வர மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் அழகாக ஒரு ட்ரேட் பண்ணலாம். ஒரு மொமெண்டம் ட்ரேடாக அமையும் புட் ஆப்ஷன் சைடில். இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு நெகட்டிவ் சைடு வருது அப்படின்னா, டவுன் சைடில் வருது அப்படின்னா 25,960 920 இது எல்லாமே செல் ஆன் ரைஸில் வரும். ஏன்னா பையில் நல்லா போயிருக்கனால இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். செல் ஆன் ரைஸில் வரும். அப்போ செல் ஆன் ரைஸில் வரும்போது ஒவ்வொரு ரைஸுக்கும் ஒரு சின்ன சின்ன புட் சைடில் ஸ்கேல் பண்ணலாமே ஒழிஞ்சு புட் சைடில் பொசிஷனை எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பையிங்கில் போச்சுன்னா செல் ஆன் ரைஸில் இந்த மாதிரி செல் ஆன் ரைஸில் தான் வந்துட்டு கடைசியாக ஃபைனலாக பிரேக் அவுட் ஆகும். அது மேபி இங்கே 920 பிரேக் அவுட் ஆகி நல்லா போகலாம். இல்லை இன்கேஸ் அப்படி நல்லா செல் ஆன் ரைஸில் 800 வந்து பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு பேட்டர்ன் ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு பையிங்க்கு இங்கே பிரேக் அவுட் இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணால் ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் வரும்போது புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணணும். இன் பிட்வீனில் ப்ரைஸு நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் இந்த ப்ரைஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். போத் சைட் பாசிபிள் இருக்கும். அந்த டைம் தெரியாமல் ராங் டைரெக்ஷன் எடுத்திருந்தால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரேட் என்னென்ன ரீசனுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்தால் ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க, ப்ராஃபிட் புக்கிங் வரும், ப்ளஸ் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுக்கிறோம். மீதி மார்க்கெட் பையிங் ப்ரெஷரில் மேலே வந்திருக்கனால நம்ம எவ்ரி சப்போர்ட்லேயும் கால் ஆப்ஷன் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கால் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி எடுக்கிறோம். செல் ஆன் ரைஸில் வந்தால் மட்டும் தான் ரைஸ் ஆகும்போது ஜஸ்ட் புட் ஆப்ஷனை ஸ்கேல்ப் பண்ணுறோம். இந்த மாதிரி நாளைக்கு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து ஃபுல்லாக நல்லா ட்ராப் ஆயிடுச்சு. 17 பிலோ வந்துருச்சு. நாளைக்கு இந்தியா விக்ஸ் இன்னும் கீழே வந்துச்சு அப்படின்னா ப்ரீமியம் வந்து இன்னும் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போதைக்கு நம்ம நெஃப்டியில் போய் ப்ரீமியம் அடுத்த மணி ப்ரீமியம் அடுத்த வாரம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நியர் டு 380 பக்கம் இருக்குது. இப்போ நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது இன்னும் விக்ஸ் குறைஞ்சிச்சுன்னா இன்னும் ப்ரீமியம் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 15 to 16 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா கிளியர் ஆப்ஷன் பையிங் மார்க்கெட்டு. கிளியராக வெயிட் பண்ணி கரெக்டாக சப்போர்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா 30 to 40 பாயிண்ட்ஸ் நிஃப்டிலே கேட்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிஃப்டிலே ட்ரேட் பண்ணுறீங்க. பேங்க் நிஃப்டி வந்து ப்ராப்பர் ரீடெஸ்ட் பண்ணுது, ப்ராப்பராக சினாரியோ கொடுக்குது, ப்ராப்பர் பிரேக் அவுட் நடக்குது, எல்லாமே இருக்குது. பேங்க் நிஃப்டி நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணதில்லை. சைட் பை சைடு இனிமேல் பேங்க் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானும் டெலிகிராம் சேனலை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா பேங்க் நிஃப்டி பற்றி யாரும் கேட்காதனால நம்ம அப்படின்றது இல்லை. இனிமேல் வந்து பேங்க் நிஃப்டியும் அப்டேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. 54,930 மிட் பாயிண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ பக்கா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்த சின்ன சப்போர்ட் எங்கன்னா 54,500 இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 54,233 இருக்குது. இதுதான் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸாக எது ஆக்ட் ஆகும்னா 55,500 கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஆல்ரெடி இன்றைக்கி அதான் ஆக்ட் ஆயிருக்கு. அன்றைக்கி வரும்போது அங்கே தான் ஆக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 55,780 to 805 லெவலில் ஆக்ட் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐ தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் ஆல் டைம் ஐ தாண்டிடுச்சுன்னா நம்மளால் எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மார்க்கெட்டில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரைல் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம எத்தனை நிமிஷம் வச்சுருக்கோம், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ 30 மினிட்ஸ் மாற்றிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கேண்டில் கிளியராக தெரியணுங்கோசரம். மேலே வந்து இங்கே செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. எகைன் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர், எகைன் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்க செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் இன்றைக்கி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லெவலில் நல்லா ட்ரேட் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அது இல்லாமல் நம்ம மேலேருந்து வர ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த 55,500 நம்பர் சைக்காலஜி நம்பர்னால அங்கே வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா, கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த லெவலில் சப்ஸ்டெயின் ஆகணும். 500 லெவலில் சப்ஸ்டெயின் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம் கால் ஆப்ஷன் சைடு. மார்க்கெட்டில் ஃப்ளாட்டோ
ஸ்லைட் கேப் டவுன் நடந்துச்சுன்னா இந்த ப்ரீமியத்துக்கு 55,200 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், 55,100 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த லெவல் வரைக்கும் இது வந்து செல் ஆன் ரைஸில் வந்துட்டு ஃபைனல் டைமாக பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த லெவல் வரைக்கும் போகும். இங்கே வரும்போது கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைடு எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இந்த 54,930 லெவலை டெசசிவாக பிரேக் பண்ணணும், ரீடெஸ்ட் பண்ணணும், அப்புறமா தான் ஒரு புட்டை எடுத்தால் தான் மொமெண்டம் புட்டாக இருக்கும், இல்லைனா அது ட்ராப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே புட்டை ட்ரை பண்ணலான்னா 800 எதாவது ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா புட்டை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 56,000 சைக்காலஜி நம்பரில் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா புட்டு ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட செல்லர்ஸ் இருப்பாங்க. இப்போ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங், நான் சொன்ன மாதிரி 55,500 ஸ்ட்ராங் புட் ரைட் வந்துருச்சு. கால் ரைட் பார்த்தீங்க அப்படின்னா 51,500, நெக்ஸ்ட் 56,000 இருக்குது கால் ரைட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக புட் ரைட்டில் கால் ரைட்டில் இருந்த எல்லாமே அன்வைண்டிங் ஆகுது பார்க்க முடியுது. மார்க்கெட் வந்து கீழே வந்தாலும் திருப்பியும் அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் எந்த ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்ட் பேஸில் ட்ரேட் எடுத்தால் தான் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும். பேங்க் நிஃப்டி ப்ரீமியம்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் வேணால் ஒரு 2-3 ப்ரீமியம் காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்ட் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுது. ஒரு 55,300 கால் ஆப்ஷன், 55,300 புட் ஆப்ஷனே வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவலில் நீங்கள் ஆர்டர் பிளாக் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த லெவல் ஆர்டர் பிளாக் கிளிக் ஆனோடனே அது நீங்கள் ஆர்டர் பிளாக்னு சொல்லலாம், இல்லை ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம், அங்கேருந்து ப்ரைஸ் நல்லா ட்ராப் ஆகுது. ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்குது, ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகுதுங்கும்போது கிளியராக இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சா அழகாக வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஈஸியாக பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்க முடியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். அதனால் பேங்க் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுதான் அட்வைசபிளாக இருக்கும். இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் அல்காரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.